வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு மாளவியா யோகம்ன்ற அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அற்புதமான யோகம் தான் இந்த மாளவியா யோகம். மற்ற யோகம் பத்திர யோகம், ருச்சுக யோகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு விரும்பக்கூடிய யோகமாக இருக்காது. இந்த மாளவியா யோகம்னா சுக்கிரன் கொடுக்கக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய யோகம் தான் இந்த மாளவியா யோகம். அதுவும் துளாராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி அந்த சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. அந்த 12ஆம் தேதியிலிருந்து ஒரு மாத காலகட்டத்திற்கு இந்த மாளவியா யோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பதிவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் எண்கணித முறைப்படி உங்களுக்கு நியூமராலஜி படி உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்திற்கே பேர் வைக்கணும், அதனால் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். இது அவங்கவுங்க ஜாதக ரீதியாக தான் நம்ம இந்த எண்கணித ஜோதிடத்தை தேர்வு பண்ணுறோம். அந்த எண்கணிதத்தை வைக்கும்போது நியூமராலஜி படி உங்களுடைய பேரையோ உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தின் பேரையோ அல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தையோ சொல்லும்போது நீங்கள் அதை வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த தொழிலில் மாற்றம், அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் எண்கணிதத்தை அந்த நியூமராலஜின்ற விஷயத்தை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் நம்மளுடைய தலைமுறையில் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டோம். இனிமேல் அடுத்த தலைமுறைக்காவது அந்த நியூமராலஜி எண்கணிதம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போனோம்னா அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு நம்ம எதற்காக நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைத்து அடுத்து அவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு பார்த்தோன்னா அவர்களுடைய பேசிக் இடத்துலையே, அதாவது குழந்தைகள் வளரும் போதே அவர்களுடைய பெயரை நியூமராலஜி படி நம்ம சூஸ் பண்ணி வச்சோன்னா அடுத்தடுத்து அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த தசாபுத்தி வந்தாலும் அந்த நியூமராலஜின்ற ஒரு விஷயம் அவர்கள் பின்னாடியே தொடர்ந்து வருவதனால அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த மாளவியா யோகம் 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அவர் 4ஆம் இடமான அந்த கேந்திர ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் துளாராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்கள் பொதுவாக அவர்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கிரன். சொல்லவே வேண்டாம், நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வருமானத்தின் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு போராட்ட களமாக போயிட்டுருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த வருமானத்தை நினச்சி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போயிடுது, நான் எனக்குன்னு எந்த விதமான ஒரு ஆசையும் அனுபவிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா நீங்கள் அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க. எந்த ஒரு ராசி அதிபதியோ இல்லை லக்ன அதிபதியோ எந்த இடத்துல இருக்கிறாரோ, ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா ஒரு சுகத்தை தேடி, ஒரு வீடு மனை வாகனத்தை தேடி, ஒரு தாயாரின் அன்பை தேடி நீங்கள் பயணிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்களுடைய ஒரு கடனை தேடி, உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது கடனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இல்லை ஒரு பிணி வியாதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் அந்த ராசி அதிபதியும் அந்த லக்ன அதிபதியும் இருக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி எங்கே இருக்காங்களோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துளாராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம், மிகப்பெரிய அளவில் அது நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடந்த காலத்தை சொல்கிறத பற்றி நம்மளால் அந்த அளவுக்கு பெரிய ஒரு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா
எப்போதுமே நம்ம நேர்மறையாகவே பேசிக்கிட்டே இருக்கணும். கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய அனுபவங்கள் அனுபவிச்சாச்சு, பிரச்சனைகளை அனுபவிச்சாச்சு, தொழிலில் நஷ்டம், பொருள் நஷ்டம், அடுத்து பார்த்திங்கன்னா வேலையில் அவமானங்கள், அசிங்கங்கள், தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டிங்க. அதனால் அதை பற்றி நம்ம தேவையில்லாமல் இந்த இடத்துல பேசுகிறத விட இனிமேல் இந்த 30 நாட்களில் எப்படி இருக்க போகிறீங்க, ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாட்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறார், உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கும்போது, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் தொழிலில் உங்களுக்கு முதலீடு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா இந்த தொழிலேருந்து சம்பாதிச்சு அந்த கடனை கொடுக்க போகிறீங்க. கடந்த காலத்துலலாம் நீங்கள் ஒரு கடனை கொடுக்கணுன்னா இன்னொரு இடத்துல கடன் வாங்கணும், அந்த இடத்துல கடன் வாங்கி தான் இன்னொரு இடத்துல நீங்கள் அந்த கடனை கொடுக்க முடியும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கடன் அடைக்கணும்னாலே கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை மாறி இப்போ உங்களுடைய தொழிலிருந்து அந்த வருமானம் வரப்போகுது. அந்த வருமானத்திலிருந்து நீங்கள் கடனை கட்ட போகிறீங்க, அடுத்து வீடு வாங்க போகிறீங்க, வீட்டின் மூலமாக உங்களுடைய சந்தோஷம் பெருக போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மாதிரி இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்கள் காத்துட்ருக்குது. நான் இந்த பதிவில் முதல்லையே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அந்த நியூமராலஜி படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை மெழுகு போல உருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஒவ்வொரு நாட்களும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த குழந்தைக்கு இந்த படிப்பு கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கணும், இப்படி தன்னுடைய குழந்தைக்காக வாழ்க்கையை கடந்த ஒரு 30 வருஷமாக தியாகம் செய்தவர்கள்னு சொன்னோன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அந்த மாளவியா யோகம் ஆகப்பட்டது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நிறைய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்காக உங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நகை இல்லை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை குறுக்கி கொண்டே சென்ற அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் வெளிவரக்கூடிய நேரம், நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு நகை வாங்க போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு மனை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வருமானம் இருந்தால் போகிறோம், நான் அதை சேமித்து வைத்து என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் அந்த ஒரு படிப்புனால எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்னுடைய வருமானத்தை என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக நான் இவ்வளவுதான் படித்தேன், அதுக்கு எனக்கு வருமானம் இல்லை, வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, வருமானம் அதிகமாக போகுது, அந்த வருமானத்தின் மூலமாக சேமிப்பு அதிகமாகக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறார். சேமிப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பர செலவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் மிக கவனமோடு நீங்கள் செயல்படணும். 4ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் அந்த ஒரு யோகமோ ஒரு தசாபுத்தியோ நடக்கும்போது அந்த இடத்துல நம்மளும் மிக கவனமாக இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா
அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கோச்சார நிலவரப்படி தான் இந்த 30 நாட்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க போகுதுன்று தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் மிக பெரிய அளவில் சேமித்து வச்சுக்கணும். சேமித்து வைத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் சொல்ல பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த மாளவியா யோகமாகப்பட்டது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் எதற்காக நீங்கள் எந்த தெய்வத்தை நம்பி வழிபட்டீங்களோ மிக பெரிய அளவில் அந்த காமாட்சியை வழிபாடு செய்து நீங்கள் உங்களுடைய மனமுருகி செய்த பிரார்த்தனை எல்லாமே இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு தெய்வ பலமாக ஒரு பக்க பலமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகுதுன்னு தான் இந்த பதிவில் சொல்கிறோம். அதற்கு அந்த தெய்வ பலம் உங்களுக்கு கூட இருந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுன்றத மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.